ஹலோ மக்களே, எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம சமையல் அறையில நம்ம புதுசா ஒரு டிஷ் ட்ரை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி உங்கள நான் ஏமாத்த மாட்டேன் மக்களே. நம்ம இன்னைக்கு என்ன ட்ரை பண்ண போறோம்னா, பொதுவா நெறைய வீட்ல நீங்க ட்ரை பண்ணியிருப்பீங்க. சேமியா அத தான் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கூடுக்குள்ள கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருந்த சேமியாவ இறக்கமே எடுத்து இல்லாம ஒரு பவுல்ல தூக்கி வச்சாச்சு. நீங்க இப்படியெல்லாம் பண்ணாண்டா மக்களே, டைரக்ட்டாவே பேன்ல போட்டுறலாம். சரியா? நான் வீடியோ கண்டி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் உப்பு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வத்தல் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்பதான் உள்ள காரம் இறங்கும். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பில, அப்புறம் இது நெய் டப்பா இல்ல மக்களே, இதுக்குள்ளதான் கடுகு எண்ணெய் போட்டு பூட்டி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய், நீங்க தேங்காய் எண்ணெயும் எடுத்துக்கலாம். வேற வேற யாருனாலும் என்னது குக்கிங் ஆயில், எந்த ஆயில்னாலும் எடுத்துக்கோங்க. எந்த அக்கா தங்கச்சியும் எடுத்துக்கோங்க. நோ ப்ராப்ளம். ஓகேவா? சமையல் நல்லா டேஸ்டா வரணும், அவ்வளவுதான். அப்புறம் நல்ல கரெக்டா பண்ண வேண்டிய குக்கிங் ப்ரொசீஜர் என்னது? ஸ்டவ் ஆன் பண்ணணும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நான் நிறைய சீரியல் எல்லாம் பார்த்திருக்கேன். மருமக சமைப்பா, ஆனா ஸ்டவ் ஆன் பண்ணிருக்க மாட்டா. அப்படி ஆயிடக்கூடாது மக்களே. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பாத்திரத்தை என்ன மாதிரி இப்படி எல்லாம் வச்சு பார்க்காதுங்க மக்களே. உள்ள எல்லாம் வச்சு பாத்துறாதுங்க. நான் சும்மா பழக்க தோசத்துல பண்ணி பார்த்துட்டேன். சரியா? அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, எண்ணெய் தூக்கி ஊத்த வேண்டியதான். என்னது பேன் சூடான பிறகு அதுக்கப்புறம் கடுகு எண்ணெய் வந்து தேவைக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தான் எடுக்கணும். எடுத்து போட்டுக்கோங்க. அவன் கொஞ்ச நேரத்துக்கு கோபத்துல கடந்து பொட்டு பொட்டுன்னு பொட்டுவான். அவன் பொட்டுறதெல்லாம் பார்க்காம அடுத்து வத்தல தூக்கி போட்டுருங்க. 2 பேரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் சண்டை போடுவாங்க. அதையும் நம்ம பொருட்படுத்தாம அடுத்த கதவுலயே போட்டுறணும். போட்டு முடிச்ச உடனே என்னது, நம்ம அடுத்தது தண்ணிய தூக்கி கலந்துர வேண்டியதான். எந்த தண்ணினாலும் பிரச்சனை இல்ல மக்களே. குடிக்கிற தண்ணியா இருக்கணும், உடம்புக்கு நல்ல தண்ணியா இருக்கணும். அவ்வளவுதான். தண்ணிய தூக்கி ஊத்திர வேண்டியதான். இனி என்ன பண்ணணும்? தேங்காய், இதுதான் சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட்ல தேங்காய் கொஞ்சோண்டு துருவி எடுத்து இப்படி தூவி தூறல் போல போட்டுக்கணும். அப்படி மேலாப்ல ஒரு வடிவேலு காமெடி வரும்னு நினைக்கிறேன். இப்படி மேலாப்ல தூவுற மாதிரி போட்டுட்டு அடுத்த உப்பையும் அதே மாதிரி போடுறங்க மக்களே. போட்டுட்டு நல்லா ஒரு கலக்கு கலக்கி விடுங்க. அப்பதானே நல்லா மிக்ஸ் ஆகி எல்லாம் உப்பு கரைஞ்சிரும். அப்புறம் நல்லா கொதிக்கும். ஆவி விட்டு அந்த கோபத்தெல்லாம் அதுங்க எல்லாம் சேர்ந்து நம்ம மேல காட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கணும்? கூட்டு குடும்பமா அப்பவுமே பவுலுக்குள்ள இருந்தவங்கள இறக்கமே இல்லாம தண்ணிக்குள்ள போட்டுற வேண்டியதான். கொதிக்கிற தண்ணிக்குள்ள அவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க நம்ம கிட்ட சண்டை போடுறதுக்கு. ஏன்னா அவங்க கூட்டு குடும்பமா இருந்தவங்கள கொண்டு போய் நம்ம கொதிக்கிற தண்ணியில போட்டாச்சுன்னா அவங்க சாதாரணமா வருவாங்களா? கொஞ்சம் முரடு பிடிக்கும் சேமியா. ஆனா நம்ம அதை கண்டுக்க கூடாது மக்களே. தேவைக்கு வேணா தண்ணியை யூஸ் பண்ணிக்கணும், ஊத்திக்கணும். நான் ஊத்திக்கிட்டேன், ஏன்னா கம்மியாயிடுச்சு தண்ணி. அதனால தேவைக்கு கொஞ்சம் கூட தண்ணியை ஊத்திக்கணும். நான் இனிப்ப ஊத்துவேன் பாருங்க. ஊத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா தூக்கி தூக்கி கமத்தி எடுத்து போட்டு அந்த சேமியாவை எப்படியாவது நம்ம விருப்பத்துக்கு அந்த தண்ணிக்கு கூட இணங்க வச்சு அதை ஒரு என்னது அதுக்கு கூட குழப்பி சேர்த்து மிக்ஸ் பண்ணி அவங்கள திருப்பி தண்ணிக்கு கூட குடும்பம் நடத்துறதுக்கு ஒத்துக்கிற மாதிரி நம்ம கொண்டு வாரோம். வந்தாதான் நமக்கு சேமியா வரும். சரியா மக்களே? கொண்டு வந்த பிறகு என்ன பண்ணணும்? ஒரு பாத்திரத்தை எடுத்து மூடி வச்சிட வேண்டியதான். மூடி வச்சுக்கிட்டு என்னது அடிக்கடி திறந்து இந்த மாதிரி பாத்துக்கோங்க. பார்த்தாதான் நமக்கு தெரியுது கரியுதா எப்படின்னு. லைட்டா அப்படி நல்லா என்ன பண்ணிக்கணும்? கிண்டி விட்டுக்கணும். கிண்டி விட்டுக்கிட்டு திருப்பி மூடி வச்சு பார்க்கணும் எவ்வளவு தண்ணி பதத்துல இருக்குதுன்னு. அப்புறம் திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணணும்? திறந்து பார்க்கணும் எப்படி வெந்திருக்கானு. அப்ப ரெடியா ஆயிருக்கும் அழகான சேமியா. பாத்தீங்களா? உதிரி உதிரியா அழகா இருக்கும். இதுல வந்து இதை சாப்பிடுறதுக்குன்னு ஒரு நெறிமுறை இருக்கு மக்களே. அதை நான் உங்களுக்கு யோசிக்கவே செய்யாம உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். ரொம்ப சீக்ரெட் மக்களே இதெல்லாம். சரியா? என்ன பண்ணணும்னா, முதல்ல ஒரு பாத்திரத்துல சேமியாவை எடுத்து வைக்கணும். வைக்கிறது வந்து என்னன்னா, தாராளமா உங்களுக்கு தேவைக்கு எடுத்துக்கோங்க. தயங்காதுங்க. சாப்பிடுறதுல நம்ம தேவைக்கு எடுக்கிறதுல தயங்க கூடாது. அப்புறம் அதை 2 ஆட்டு பிரிக்கணும். பிரிச்சாதான் நமக்கு விதவிதமா சாப்பிட முடியும். இதுல என்னன்னா, ஒரு இதுல வந்து என்ன செய்யணும்? சீனி, இது சீனி ஆகும். சீனி மீன்ஸ் சுகர். அதை எடுத்து அப்படி மேலாப்புல தூவி விடணும். தூவி கொஞ்சம் தாராளமா விடணும். விட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ண மாட்டேன் இப்போ. ஆனா நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூடோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்ப அது ஊறி அழகா டேஸ்டா ஒரு என்ன மாதிரி ஒரு ஸ்வீட் மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் பழம். இது பழம் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, சாம்பார் கூடயும் நல்லா இருக்கும். இது ஆக்சுவலா கடலைக்கறி கூட சூப்பரா இருக்கும் சேமியா. அப்புறம் சிக்கன், இறைச்சி குழம்பு, மட்டன் எதுனாலும் மக்களே அவ்வளோ டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு அப்படியே இந்த என்ன சொல்றது, இடியப்பம் சாப்பிட்ட ஃபீல் கொடுக்கும். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இல்லைன்னா என்கிட்ட பழம் தான் இருந்துச்சு. நீங்க ஆப்ஷனலுக்கு வேற ஏதாவது எடுத்துக்கோங்க குழம்பு ஐட்டங்கள்ல. அப்புறம் இந்த இனிப்பு சேமியாவை சாப்பிட்றப்ப அவ்வளவு டேஸ்டா இருக்கும் மக்களே. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து சேனல் வீடியோஸை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க.